And finally, public exam is over. ஏன்டா நாங்களே இப்பதான் பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம். அதுக்குள்ளே ஏன்டா அந்த எக்ஸாம் பத்தி ஞாபகப்படுத்துற அப்படின்னா, இது நீங்க எழுதின பப்ளிக் எக்ஸாம ஞாபகப்படுத்துறதுக்கான வீடியோ இல்ல. மார்ச் 1ல இருந்து மார்ச் 22 வரைக்கும் நீங்க கஷ்டப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு எழுதிருப்பீங்கல்ல, அந்த அந்த எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்த ரிவ்யூ, ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பார்க்க போறோம். அண்ணா ஆரம்பிக்கலாமா? எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் 2-3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள டைம் டேபிள் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால கன்ஃபார்மா தெரியணும்ல, பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாங்குவேஜ் இருக்கு. எக்ஸாம் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மார்ச் 1 வந்து எழுதியிருக்கோம். எப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, எழுதலாம், படிச்சிருந்தா ஃபுல்லாக எழுதலாம், அட்டென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எதுவுமே ஓனாலாம் அவ்வளோவா கொஸ்டின்மே ஈஸியாக தான் இருந்தது. நாங்கள் புக்கில் படித்த மாதிரி தான் வந்துச்சு. நாங்கள் என்னென்ன கொஸ்டின் படிச்சோமோ நாங்கள் பயந்துட்டே வந்தோம் எக்ஸாம் ஆளுக்கு. ஒரு ஈஸியாக தான் இருந்திருக்கு. எனக்கு வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருந்துச்சு அப்படிதான் சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து சான்ஸ்கிரிட் எழுதுனேன். ஸோ இங்கிலீஷ் நம்ம இந்த வாட்டி எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமா நினைச்சோமோ அந்த சப்ஜெக்ட்லாம் ஈஸியா கொடுத்துட்டான். இது நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு, ஓரளவுக்கு ஈஸியா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு போற எக்ஸாம் வச்சு செஞ்சு விட்டாங்க. இங்கிலீஷ் மறக்கவே மாட்டேன். கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்ததுண்ணா. 1 மார்க்லாம் எங்க இருந்து கேட்டாங்கன்னே தெரியல. ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஆன்சர் எது நம்மளால வந்து ப்ராப்பரா செலக்ட் பண்ணி அட்டென்ட் பண்ண முடியல. சொல்ற கரெக்டா கேட்டிருந்தானுங்க. 2 மார்க் வந்து அந்த போயம் லைன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் டஃபா கேட்டிருந்தாங்க. 1 மார்க் முக்கியமா சொல்லணும்னா இந்த போயம் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் இந்த இஆர்சி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே டஃபா இருந்துச்சு. நான் கூட ஒரு இஆர்சி தப்பாகிட்டேன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் மட்டும் வெளியே வந்தோடனே இந்த மாதிரி ஐபிஎல் ரொம்ப பிடிச்சவங்க அவங்கள்ட்ட போய் ஐபிஎல் ஃபேன்ஸ் கேட்க போகுது, டேய் அவங்க வெறும் 3 பாயிண்ட் தான் சொன்னாங்க, நான் வந்து 10-15 பாயிண்ட் எழுதிருக்கேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல்லா இவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு. இதுல இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் நம்மளால பார்க்க முடியாது. இதுல வந்து ரொம்ப எது கஷ்டமா வச்சான், ரொம்ப எது ஆப்பு வச்சான் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் மட்டும் பார்ப்போம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. இந்த கம்பல்சரி எல்லாம் ஈஸியா வந்துச்சா எப்படிப்பா? கம்பல்சரி ஈஸி தான் சார். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் ரிப்பீட்டட் வந்துச்சு எப்படி? சிலதெல்லாம் ரிப்பீட் இருந்துச்சு. பயாலஜி பசங்களுக்கு 5 நாள் லீவ் இருந்தது, அவங்க நல்லா படிச்சிருக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களுக்கு எங்க 2 நாள் தாங்க லீவு. சுத்தமா பேப்பரை பார்த்தா அழுவதா வருது. 5 மார்க் வேணா 2 மார்க் 5 மார்க் பரவாயில்ல, ஆனா 3 மார்க் வச்சு செஞ்சு விட்டான் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா பயாலஜி பசங்களாம் கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. இந்த நியூஸ் பேப்பர் எடுத்துவாங்கன்னா உங்களுக்கு ஒரே சொல்லிக்கிறேன், டாப்பரா தேடி போய் கேட்காதீங்க. கொஞ்சம் பேக் பெஞ்சரு, ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இல்லை கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிறவங்க, ஸோ அவங்கள்ட்டே போய் நீங்கள் கேளுங்க. அப்போதான் வந்து அவங்களுக்கு ஈஸியாக சொன்னாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸி, நீங்கள் டாப்பர்கிட்டே அது கேட்டுருந்தா அவங்க ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லுவானுங்க. அதே மாதிரி வந்து அந்த இதெல்லாம் வந்து எப்படி சொல்ற 3 மார்க்கு 3 மதிப்பெண்கள்லாம் வந்து படுமோசம். உலகத்திலேயே அப்படிலாம் வந்து இருக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்க வந்து 2 மார்க்லாம் போனீங்கன்னா ஓகே, ஒரு அளவுக்கு ஓகே. 5 மார்க் போனீங்கன்னா நாஸ்தி தான். இப்படியே எங்க வாழ்க்கை போச்சுன்னா என்ன ஆகுன்னு தெரியாது. பப்ளிக்குள்ள அங்க ஒருத்தர் வந்து அழுதுட்டு இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எங்க சூழ்நிலை வந்து மிக மோசமா போயிட்டு இருக்கு. பரவாயில்லையே, நல்லா பேசுற, கை கொடு. இந்த வாட்டி எது நம்ம ரேரா படிச்சிருப்போம் இந்த கொஸ்டின்ஸா செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இப்படி கொஸ்டின்லாம் சுத்தமா வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், வந்துச்சு. ஆனா அந்த அளவு வரல. அக்கௌண்ட்ஸ்ல இருந்து வருவோம், ஏன்னா வந்து சிஏஇசி நான் வந்து சொல்லிட்டேன். ஓகேவா, நான் அக்கௌண்டன்சி வருவோம். அக்கௌண்டன்சி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் 5 மார்க் மட்டும் லைட்டாக டிஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தான். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸி தான். நல்லா படிச்சுட்டா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். எல்லாம் ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பேப்பரு. 2 மார்க் ஈஸியாக இருந்துச்சு, 3 மார்க் ஈஸியாக இருந்துச்சு, 5 மார்க் ஈஸியாக இருந்துச்சு. சொல்கிறேன் 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் 3மே செம ஈஸி. எக்கனாமிக்ஸில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் பிரச்சனை ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருவாங்க, இல்லை அந்த ஒரு லெசனுக்கு முன்னாடி அந்த இது இருக்கும், கேஸ் ஸ்டடின்னு ஒன்று இருக்கும், ஸோ அதுலேருந்து கேட்டுருவாங்க. ஆனால் இந்த வாட்டி கம்பல்சரியில் 3 மார்க்கில் இ பேங்கிங் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கம்பல்சரியில் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கேட்டிருந்தாங்க. பக்காவா மார்க் எடுக்கல எல்லாரும். ஸோ இதில் வந்து மேக்ஸு அப்புறம் காமர்ஸ், ஸோ ரெண்டுலேயும் கவர் பண்ணிடலாம்ல. நான் வந்து ஒரு 80 மேலே எடுப்பேன். 5 மார்க் எல்லாமே ஈஸி.
2 மார்க் எழுதிடலாம் 3 மார்க்ல ஒன்று கேட்ட வரைக்கும் எல்லாருமே 3 மார்க் அட்டன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா காமர்ஸ்ல 3 டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க, 3 மார்க்ல 1 கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து டிஃப்ரென்ஸே 4 கொஸ்டின். ஸோ நீங்கள் டிஃப்ரென்ஸ் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணாலே ஒரு 15 அப்புறம் ஒரு 18 மார்க் அப்படியே எடுத்துடலாம். மார்ச் 19 முடிஞ்சது. ஆனால் எதுக்கு நான் அன்னைக்கே இந்த வீடியோ படம் ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணேன். அது யாரு? பிஸ்னஸ் மேக்ஸ்க்கும் பயாலஜிக்காக இப்போதான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே பார்ப்போம். ஈஸியாக தான் இருந்துச்சு. 2 மார்க் கூட எல்லாமே அட்டன் பண்ணலாம், 3 மார்க்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கம்பல்சரி கூட ஈஸியாக தான் இருந்துச்சு. 5 மார்க் கூட ஈஸியாக ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் எல்லாமே. இல்லை எல்லாமே புக் பேக் தான். எடுக்கலாம் 80 எடுக்கலாம், 80 மேலே எடுக்கலாம். சென்டமே எடுக்கலாம், 80 மேலேயும் எடுக்கலாம். கொஸ்டின் பேப்பர் இந்த தடவை கொஞ்சம் பயங்கரம், போன தடவையோட இந்த தடவை ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. 1 மார்க் தான் வந்து கொஞ்சம் நடுவில் புக்கின்லாம் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் கூட ஓகே, லாஸ்ட்டில் டீட்டெயில் கூட ஒரு சிலது நடுவில் ஏதோ சிக்கமாக தான் இருந்தது. பரவாயில்ல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்த 2024 பப்ளிக் எக்ஸாமோட சம்மரின்னு வச்சுக்கோங்க. என்னால் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ண முடியல. ஏன்னா ஏகப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குது. இங்கே பாருங்க, டேட்டா சயின்ஸு என்னென்னமோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இந்த மேஜர் சப்ஜெக்ட் சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணேன். நான் வேற சப்ஜெக்ட் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க? ஓகே, எப்படியோ நம்மளோட 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூல் சகாப்தம் பார்த்தீங்கன்னா இனிதே முடிந்தது. நிம்மதியாக நிம்மதியாக நீங்கள் ரிசல்ட்டை பற்றி இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நீங்கள் எழுதின எல்லா எக்ஸாமும் நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்ற அந்த ப்ராசஸ் வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோ எக்ஸாம் முடிச்சிட்டோம், 14 வருஷம் படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி அதே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த லீவ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ யாராவது எக்ஸாம் எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சு.